இஸ்ரேல் நாட்டின் பொது தேர்தல் வரும் அக்டோபர் 27ஆம் தேதியன்று நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் லிகுட் கட்சியின் தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் தலைமையில் ஒரு அணியும், பியச்சத் ஏஷ் அதித் தேசிய ஒற்றுமை கட்சி, யாஷிர் கட்சி என்று பிரதான எதிர்க்கட்சிகள் என மற்றொரு அணியும் போட்டியிட உள்ளது. இந்த தேர்தலில் நிச்சயம் ஜெயித்தே ஆக வேண்டிய கடும் இக்கட்டான சூழலுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு தள்ளப்பட்டுள்ளார். அதாவது ஹமாஸ் உடனான போரின் போது இஸ்ரேலிய பிணை கைதிகளை தாமதமாக மீட்டது போன்ற காரணங்களால் அவர் மீது நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்புகள் நிலவி வருகிறது. மேலும் ஆட்சியை தக்கவைக்க இஸ்ரேலின் தீவிர பழமைவாத யூத கட்சிகளுடன் நெதன்யாகு கூட்டணி வைத்துள்ளார். இக்குழுவினருக்கு கட்டாய இராணுவ சேவையிலிருந்து விலக்கு அளித்ததால் நடுத்தர வர்க்க மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை பெற்று வைத்துள்ளார். மேலும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை குறைத்து நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை அரசிடமே கொண்டுவர ஒரு சட்டத்தை நெதன்யாகு கொண்டு வந்ததால் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வீதியில் இறங்கி போராடினர். இது மட்டுமின்றி பல்வேறு ஊழல், அதிகார முறைகேடு வழக்குகள் நெதன்யாகுவின் மீது நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளது. மேலும் சர்வதேச அளவில் போர் குற்றவாளி என்ற குற்றச்சாட்டும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த போதிலும் அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுகளுடன் சிறப்பான தூதரக ஏற்படுத்தினார். குறிப்பாக பாலஸ்தீன பிரச்சினைக்கு தீர்வு காணாமலேயே அமெரிக்க அரபு அமீரகம், பஹ்ரைன், சூடான் மாதிரியான இஸ்லாமிய நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இது இஸ்ரேலின் சர்வதேச தனிமைப்படுத்துதலை மிகப்பெரிய அளவில் உடைத்திருந்தது. மேலும் இஸ்ரேலின் பொருளாதார கொள்கைகளை மாற்றி தனியார் மயமாக்கல், வரி குறைப்புகள் உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார். இதையடுத்து நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்த ஈரான் உடனான அணுசக்தி ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேற மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தார். இவ்வாறு நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெருமளவில் பங்காற்றியிருந்தார். எதிர்ப்பும் ஆதரவும் நெதன்யாகுவிற்கு நிரம்பி இருப்பதால் அவர் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா இல்லையா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒருவேளை வரும் தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினால் ஆளுங்கட்சியாக வருபவர்கள் நெதன்யாகு மீதான வழக்குகளை துரிதப்படுத்தி தண்டனை பெற்று தருவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இஸ்ரேல் நாட்டில் பெரும்பாலும் கூட்டணி ஆட்சியே நடைபெற்று வருவதால் அடிக்கடி கூட்டணி முறிந்து ஆட்சி கவிழ்வது வழக்கம். இதன் காரணமாக கடந்த 40 ஆண்டுகளில் எவரும் தனது ஆட்சி காலத்தை முழுமையாக நிறைவு செய்ததே கிடையாது. ஆனால் தனது ஆட்சி காலத்தை முழுமையாக நிறைவு செய்து சாதனை படைத்த நெதன்யாகு இந்த இக்கட்டான சூழலையும் சமாளிப்பாரா என்று பார்ப்போம்.